லீஃப் மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் மதுரை 16. மதுரை 16. மதுரை பின்கோடு. ஆனால் படத்தில் சென்னை 34 வந்ததா தோணுச்சு எனக்கு. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்ல கதைங்க. அதாவது இந்த படம் பட்ஜெட்டால் சின்ன லெவல் பட்ஜெட்டால் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ யோசிக்கிற இந்த டைரக்டர் கையிலெல்லாம் ஜான் தாமஸா அவர் கையிலெல்லாம் காசு கிடைச்சது, நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாங்கன்னா அருமையான ஒரு படம் கொடுப்பாருங்க. என்னென்னா நம்ம மதுரையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாட்டுத்தாவணி அது இதுன்ட்டு. இது ரயில்வே காலனி, SS காலனி, அதே மாதிரி அரசரடி, அது பேர் என்னது இவங்க ஏரியா கரிமேடு. இந்த கரிமேடுலாம் பொல்லாத ஏரியா. நம்ம நார்த் மெட்ராஸை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த கரிமேடு. அது இது பார்த்தீங்கன்னா அந்த மீன் இதெல்லாம் சூப்பராக மார்க்கெட், நம்ம மதுரையிலேயே மார்க்கெட். கரிமேடு தான் நம்ம காசிமேடு. உள்ள போனா மீனை வெட்டுறோம், தப்புன்னு நம்மளே வெட்ட செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி இருக்காங்க அந்த மக்கள்ங்கிறதுக்கு, கரிமேட்டு மக்கள்ங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. திண்டுக்கல் பக்கத்துல கிராமங்கள்லேருந்து வந்தவங்க நாங்கள் எல்லாருமே இந்த 4 ஏரியாவில் இருக்கிறவங்க. மற்ற 3 ஏரியா ஆட்களும் படிச்சு கிடிச்சு அப்படி முன்னுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த ஏரி குளம்லாம் மூடி சிட்டியான பிறகு பொழப்புக்கு மீன் இல்லை. அப்புறம் மீன் புறநகர் சாலை வழியாக வந்துச்சு. ஆனாலும் எல்லா ஏரியாக்காரனும் மீன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ எங்களுக்கு மெயின் பிஸ்னஸாக இருந்த மீன் பிஸ்னஸ் கை கொடுக்கல. கொஞ்சம் ரவுடித்தனங்களை கையில் எடுத்தாங்க. சரி, இந்த தலைமுறை தான் இப்படி இருக்கு, அடுத்த தலைமுறையை மாற்றணும்னு படிக்க வச்சோம். படிக்கிறப்பயே பாதி நேரம் மீன் கடையில் இருந்தாங்க கூட ஹெல்ப்புக்கு. அதனால எங்கள் மக்கள் இப்படி இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி 4 இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியில் வராங்க. அவங்க ஸ்போர்ட்ஸில் பிரமாதமாக இருக்காங்க, ஃபுட்பாலில். அவங்கள அந்த கோச்சு டே படித்து முன்னேறுங்கடான்ட்டு லயோலா காலேஜுக்கு அனுப்புறாரு. ட்ரெயின் ஏறி கிளம்பி வரானுங்க. வந்த இடத்துல நுங்கம்பாக்கத்தில் நடந்த அந்த சம்பவம், பழைய சம்பவம், அதுல என்ன உண்மைங்கிறது இந்த படம். இதே நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனே ஒரு படம் எடுத்து டைட்டில் மாத்தி வெளியில வந்தது. அப்புறம் இன்னொரு படம் வந்தது, நம்ம ரமேஷ் செல்வனா அவரெல்லாம் கூட படம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த படம் அப்படியே இயல்பா இருக்குது. என்னன்னா அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் ஒரு பொண்ணை வெட்டுறான். இவன் அந்த கத்தியை எடுக்க போறான். ஐயோ துடிக்கிறாளே அப்படின்னு போய் அவன் 2 பேரும் கருப்பு சட்டை மாட்டிருக்காங்க. அவன் ஏறி குதிச்சு கார்ல கிளம்பிடுறான். இவன் போய் அந்த கத்தி எடுக்கிறான். இப்போ அவனை மறைக்க இவனை பிடிக்கிறாங்க. இவன் கூட வந்த 3 பேரும் தவிக்கிறாங்க. கட்சியில இவனுக்கு என்ன ஆச்சு, அந்த பையன் யாரு என்ன, இப்போ இந்த பையனை குற்றவாளியா கூண்டுல ஏத்துல தொங்க விட்டுறாங்க. அப்போ இந்த கூட வந்த 3 பேரும் நண்பனுக்காக உயிரை பொருட்படுத்தாம சில பேர் உயிரை எடுக்கிறாங்க. அது யாரு என்ன, இதுதான் கதை. சூப்பர். இதுதான் மதுரை 16. அதனாலதான் சென்னை 34 உள்ள வருது. வேற படிக்க வந்த பசங்க படுபாவிகளா மாற வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கூட இருந்த நண்பனை இழக்கிறது தான். இப்ப யாரை கொண்டாங்க, என்ன பண்ணாங்க, நீதி கிடைச்சதா அப்படிங்கிறது தான். அதுக்காக இவங்க 3 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்க. ஜெரோம் விஜயா நடிச்சிருக்கிறாரு, ரிஷி சதீஷா நடிச்சிருக்கிறாரு, துருவன் ஜெரால்டா நடிச்சிருக்கிறாரு, விமல்ராஜ் கிருபாவா நடிச்சிருக்காரு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது, டைரக்டர் அவனுக்கு என்ன வருமோ அதை பண்ணுங்கன்றாங்க. டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு இப்படி நடிக்க கூடாது, இப்படி நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லாம அவன் இஷ்டத்துக்கு ஆட விட்டுருந்தது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி தான் ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருந்தது. ஆமா, இது இல்லாம அதே மாதிரி தான் லவ் சீக்வன்ஸும். 2 பேரும் உண்மையான லவ்வரோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அந்த பொண்ணோட ஒரு லவ் எபிசோட் இருக்குது, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும். நிவேதா தினேஷ், அந்த ஊர் அந்தோனியார் திருவிழா, அந்தோனியார் திருவிழாவா பிரமாதங்க. அது அந்த ரயில்வே காலையில் ரொம்ப ஃபேமஸா. படத்துல என்னடா கிறிஸ்டியானிட்டியை தூக்கி பிடிக்கிறாங்களோ, டைரக்டர் பேர் வர ஜான் தாமஸ் நினைச்சான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் விட்டு கொடுக்கல, அருமையா காமிச்சிருந்தாங்க. அதுதான் மத ஒற்றுமைங்கிறது. ஜான் தாமஸ் ஒரு சல்யூட் உங்களுக்கு. உண்மையா டைரக்டருக்கு ஜீன் வில்லியம்ஸ் அவர் தான் கிரியேட்டிவ் ஹெட் இந்த படத்துக்கு. ஸ்ரீதேவி சின்னையா அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்க கொஞ்சம் சின்ன ப்ரொடியூசரா இருக்காங்க. கொஞ்சம் பெரிய ப்ரொடியூசரா இருந்தா ஸ்ரீதேவி சின்னையா பெரிய ப்ரொடியூசரா இருந்தா இன்னும் பெருசா இருக்கும். உண்மையா டைரக்டர் அதுக்கு ஒர்த்தானவர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரிஸ்வான் கான் அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். அவைலபிள் லைட்ல அழகா படம் இருக்காரு. அஸ்வின் எடிட்டர். அவர் வந்து முன்ன பின்ன கோத்து வாங்கினதெல்லாம் கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். அதுக்குன்னு படம் ஒன்றும் கொடுத்த காசுக்கு ஒர்த்துங்க. ஏன்னா அந்த நுங்கம்பாக்கம் சென்னையில் இருக்க நமக்கு இதுதான் நடந்துச்சாங்கிறது இன்னைய வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது. இதில் அதை பட்டவர்த்தனமாக காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து சென்சார்லாம் விட்டாங்கன்னு தெரியல. நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் இந்த படத்தை, உங்களுக்கு புரியும். சந்தோஷ் ஆறுமுகம் மியூசிக் டைரக்டர். இவரும் முக்கியமான காரணம். படத்தில் நேட்டிவிட்டியோட 2 பாட்டு இருக்குது, சூப்பராக இருந்தது இந்த பாட்டு. மதுரக்காரண்டான்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு இந்த டூயட் பாட்டு பிரமாதம். உண்மையாகவே இந்த மாதிரி படங்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடினா தான் சின்ன பட்ஜெட் படங்கள் பெரிய லெவலில் வரும். மதுரை 16 இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தை
குறைஞ்சது ஒரு 16 டேஸாவது ஓட வைங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.